வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வரும் 8ஆம் தேதி மதுரை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21 தொடங்குகிறது. மத்திய அரசு அறிவிப்பு. இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் தொழில் பூங்காவில் ரூபாய் 300 கோடியில் ரோபோட்டிக் பாகங்கள் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மத்திய பிரதேச மாநிலத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்த சோகம். பெங்களூரில் ஆர்சிபி வெற்றி பேரணி கூட்ட நெரிசலில் சிக்கி ரசிகர்கள் 11 பேர் உயிரிழப்பு. மேற்கு வங்கத்தில் புதிதாக ஒரே நாளில் 60 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. மேற்கு வங்க மாநில சுகாதாரத்துறை அறிவிப்பு. இஸ்ரேல் இன்று அதிரடி தாக்குதல் நடத்தியதில் காசாவில் 26 பேர் உயிரிழப்பு. இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 55,000 நெருங்கியது. இனி விரிவான செய்திகளை காணலாம். 2026 சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் வலுவாக காலூன்ற வேண்டும் என்பதற்காக பாஜக மேலிட தலைவர்கள் குறிக்கோளாக உள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் 8ஆம் தேதி மதுரை வருகிறார். தமிழக சட்டசபைக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலுக்கான பணிகளை தலைமை தேர்தல் ஆணையம் இந்த வாரம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே இருந்தாலும் இப்போதே எல்லா கட்சிகளும் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டன. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று திமுக இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதற்கான பணிகளை தீவிரப்படுத்தும் வகையில் மதுரையில் கடந்த 1ஆம் தேதி திமுக பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியது. இதற்கிடையே அதிமுக சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டு களப்பணிகளை முன்னெடுத்து வருகிறது. விரைவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் தொடங்க உள்ளார். இந்த நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணிகள் அங்கம் வகிக்கும் பாஜகவும் 2026ஆம் ஆண்டில் தமிழகத்தில் வலுவாக காலூன்ற வேண்டும் என்பதற்காக பாஜக மேலிட தலைவர்கள் குறிக்கோளாக உள்ளனர். இதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமிழகத்திற்கு வருவதற்காக திட்டமிட்டு முதல் கட்டமாக வருகிற 8ஆம் தேதி மதுரைக்கு வர உள்ளார். அப்போது அவர் தமிழக பாஜக நிர்வாகிகளை சந்தித்து உரையாடுகிறார். அன்று மதியம் 3 மணிக்கு நடைபெறும் தென் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கும் அமித் ஷா தேர்தல் கூட்டணி, சட்டமன்ற தேர்தல் தொகுதிகள் வெற்றி விவரம், வியூகம் அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21 தொடங்குகிறது என மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. தொடர்ந்து 2 மாதங்கள் நடைபெற்று ஏப்ரல் 4ஆம் தேதி கூட்டத்தொடர் நிறைவு பெற்றது. இந்த நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை இந்த மாதமே கூட்டும்படி எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் மத்திய அமைச்சரின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் தொழில் பூங்காவில் ரூபாய் 300 கோடியில் ரோபோட்டிக் பாகங்கள் உற்பத்தி ஆலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் தொழில் பூங்காவில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் அமைந்துள்ள செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ரோபோட்டிக் இயந்திர பாகங்கள் உற்பத்தி ஆலையை சென்னை தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 6 மாணவர்களுக்கு உள்ளக பயிற்சி அளிப்பதற்கான கடிதங்களை வழங்கினார். மேலும் ராணிப்பேட்டை சிப்காட்டில் SOL இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ரூபாய் 175 கோடி முதலீட்டில் அமைக்கப்பட்டுள்ள காற்று பிரித்தெடுப்பு ஆலையையும் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சிலர் உறவினரின் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வேனில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். இன்று அதிகாலையில் ஜபுவா மாவட்டம் அருகே வேன் சென்றபோது அந்த வழியாக வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து வேன் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் பலத்த காயமடைந்தனர். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் நீண்ட நேரம் போராடி வேனில் இருந்த உடல்களை மீட்டனர். விபத்தில் படுகாயமடைந்த 2வரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்ட காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பெங்களூரில் நடைபெற்ற ஆர்சிபி வெற்றி பேரணி கூட்ட நெரிசலில் சிக்கி ரசிகர்கள் 11 பேர் உயிரிழந்த நிலையில் 50 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதில் 8 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 18 ஆண்டுகளுக்கு பின்னர் பெங்களூரு அணி IPL கோப்பையை வென்று அசத்தியுள்ளதால் கர்நாடக முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஆளுநர் ஆகியோர் தலைமையில் சின்னசாமி திடலில் பாராட்டு விழா நடைபெறுகிறது. கர்நாடக பேரவையிலிருந்து தொடங்கும் வெற்றி பேரணி சின்னசாமி திடல் வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆர்சிபி அணியின் ரசிகர்கள் பலர் சின்னசாமி திடலில் அத்துமீறி நுழைய முயன்றதால் அவர்கள் மீது காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி அங்கிருந்து கலைத்தனர். ஆர்சிபி அணியினரை பார்ப்பதற்காக மரங்கள் மற்றும் உயரமான சுவர்கள் மீதும் கட்டடங்கள் மீதும் ரசிகர்கள் ஏறியதாலும் அந்த பகுதி மிகுந்த பரபரப்பாக காணப்படுகிறது. இந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். நிகழ்விடத்திலேயே 11 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 50 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 8 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்கத்தில் புதிதாக ஒரே நாளில் 60 பேருக்கு கொரோனா பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே 60 புதிய கொரோனா பாதிப்புகள் உறுதியாகியுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் அம்மாநிலத்தில் கொரோனா தொற்றிலிருந்து 28 பேர் குணமடைந்துள்ளனர். இதனிடையே 3ஆம் தேதி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 7 மாத குழந்தைக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தில் கொரோனா பாதிப்பிற்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 432ஆக உயர்ந்துள்ளது. மேலும் கொரோனா பாதிப்பினால் ஹவுராவை சேர்ந்த 43 வயதுடைய பெண் ஒருவர் கடந்த ஜூன் 3ஆம் தேதி உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவில் இஸ்ரேல் இன்று அதிரடி தாக்குதல் நடத்தியதில் 26 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 55,000 நெருங்கிவிட்டது. காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலிலிருந்து 251 பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றது. இதையடுத்து ஹமாஸ் ஆயுதக்குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது. அதே வேளையில் பணைய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டுள்ளது. இந்த நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் நடத்தி வரும் அதிரடி தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 55,000 நெருங்கியுள்ளது. காசாவில் இஸ்ரேல் இன்று நடத்திய வான்வழி தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 54,510 அதிகரித்துள்ளது. நகைக்கடன்கள் பெறுவதற்கு புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கும் மத்திய அரசை தமிழக அரசு தொடர்ந்து எதிர்க்கும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்தார். கூட்டுறவுத்துறையில் பல்வேறு கடன்கள், சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் சேவைகளை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் மாநகர பேருந்துகள் விளம்பரப்படுத்துதல் நிகழ்ச்சியை பல்லவன் இல்லத்தில் அமைச்சர் பெரியகருப்பன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் துறையின் செயலாளர் சத்யபிரதா சாகு, பதிவாளர் நந்தகுமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் பெரியகருப்பன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நகை கடன்கள் பெறுவதற்கு புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கும் மத்திய அரசை தமிழக அரசு தொடர்ந்து எதிர்க்கும் என்றும், கூட்டுறவுத்துறை சீரான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது எனவும், 4 ஆண்டுகளில் சிறப்பாக செயல்பட்டதை போன்று இனிவரும் காலங்களிலும் சிறப்பாக செயல்பட முடியும் எனவும், மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் செயல்பாடு சிறப்பாக உள்ளதாகவும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்தார். அந்த வகையிலேதான் இன்றைக்கு அனைத்து மக்களும், அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள், பொதுமக்கள் விரும்புகின்ற இந்த 4 ஆண்டு ஆட்சி மட்டுமல்ல, இனிவரும் காலங்களிலும் இவர் தலைமையிலான இந்த நல்லரசை தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்ற சூழ்நிலையை இன்றைக்கு நாம் காணுகிறோம். ஆக பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள், வளர்ச்சி, ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை உயர்த்தி இருக்கின்ற இந்த காலச்சூழலில் கூட்டுறவுத்துறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி சிறப்பான பல சாதனைகளை செய்திருக்கிறது என்றால் அதுவும் மிகையாகாது. குறிப்பாக இந்த துறை, நம்முடைய துறையின் துணை பதிவாளர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல யானை பலம் கொண்ட ஒரு துறை என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான்.
ஒரு நீண்ட நெடிய வரலாறு கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த கூட்டுறவு. ஆரம்ப காலகட்டத்தில் வரும் நபர்களுக்கு புற்றுநோய் விரைவில் குணமாவது மட்டுமின்றி குறைவான செலவே ஆகும் என்று மதுரை அப்பல்லோ மருத்துவமனையில் புற்றுநோய் பரிசோதனை மையத்தின் தொடக்க நிகழ்ச்சியில் உலக தலைமை செயல்பாட்டு அதிகாரி நிக்கில் திவாரி, டாக்டர் பாலுமகேந்திர ஆகியோர் தெரிவித்தனர். புகையிலை ஒழிப்பு தினத்தையொட்டி சலுகை கட்டணத்தில் வாய் புற்றுநோய் பரிசோதனை செய்யும் திட்டத்தை அப்பல்லோ மருத்துவமனை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக உலக தலைமை செயல்பாட்டு அதிகாரி நிக்கில் திவாரி, புற்றுநோயியல் நிபுணர் டாக்டர் பாலுமகேந்திர ஆகியோர் பேசினர். அப்போது இந்தியாவில் ஆண்டுதோறும் சராசரியாக 77,000 பேர் வாய் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் இதில் 52,000 பேர் இறப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது என்றும், புகையிலையால் வாய் புற்றுநோய் உட்பட 15 வகையான புற்றுநோயும் இதய பாதிப்பு உள்ளிட்ட நோய்களும் ஏற்படுகின்றன எனவும், தென் மாவட்டங்களில் புகையிலை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை குறைவு என்றாலும் சிலருக்கு கூர்மையான பற்கள், செயற்கை பற்கள் சரியாக பொருத்தாததின் காரணமாக நாக்குதாடியில் காயம் ஏற்பட்டு நாளடைவில் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளது எனவும் தெரிவித்தனர். மேலும் பொதுமக்களிடம் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு இல்லாததால் நோய் முற்றிய பின் சிகிச்சைக்காக வருகின்றனர் எனவும், வாய் புற்றுநோய் ஆரம்ப கட்டத்தில் கண்டறிவதற்கான சிறப்பு திட்டத்தை அப்பல்லோ மருத்துவமனையின் புற்றுநோய் மையம் தொடங்கியுள்ளது எனவும், இதில் ரூபாய் 499 செலுத்தி பரிசோதித்துக் கொள்ளலாம் எனவும், சிகிச்சைக்காக ஆரம்ப கட்டத்தில் வரும் நபர்களுக்கு விரைவில் குணமாவது மட்டுமின்றி குறைவான செலவே ஆகும் என்றும் அதிகாரி நிக்கில் திவாரி, டாக்டர் பாலுமகேந்திர ஆகியோர் தெரிவித்தனர். சிறப்பிக்கும் விதமா ஒரு புகையிலை குறித்த ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் அந்த ப்ரெஸ் மீட் நம்ம கூட்டியிருக்கோம். இங்கே புகையிலை குறித்த அவேர்னஸ்னால் வந்துட்டு அதன் மூலமாக என்னென்ன கேன்சர்ஸ் வரும், முக்கியமாக வாய் புற்றுநோய் நம்ம இதில் எவ்வளோ சதவீதம் இருக்குது, அதை வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக கண்டறிஞ்சால் எவ்வளோ பெட்டராக இருக்குன்ற ஒரு அவேர்னஸை கொடுக்கறதுக்கு தான் அந்த ப்ரெஸ் மீட் நம்ம இங்கே கூட்டியிருக்கோம். ஸோ வாய் புற்றுநோய் வந்துட்டு இங்கே நாக்குலையும் வரலாம், உதடலையும் வரலாம், பக்கத்தில் பக்கல் மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் வரலாம். கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சா, அதாவது நாள்பட்டு ஆறாமல் ஒரு புண் இருக்கிறது, அந்த புண்ணை வந்து நம்ம ஒரு 2-3 வாரம் கழிச்சு 2-3 வாரமும் அது ஆறலை அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. லேட்டாக வரப்போ நம்ம அதிகமான சர்ஜரியும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகமான ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நம்ம அதை கூட ஒரு சர்வைவல் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் க்யூர் கொடுக்க முடியாது. அதனால் சீக்கிரம் கண்டுபிடிச்சு வரணுன்றதுக்காக இங்கே ஒரு பேக்கேஜ் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். 12ஆம் வகுப்பு மாணவனின் முகத்தில் ஸ்ப்ரே அடித்து காரில் கடத்தி சென்று துன்புறுத்திய மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உடலில் தழும்புகளுடன் மாணவன் பெற்றோருடன் சென்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே முத்தமிழ் நகர் பகுதியில் கடந்த 8 வருடங்களாக பெயிண்டர் சரவணன் என்பவர் தனது மனைவி புவனா, மகன் சந்தோஷ் ஆகியோருடன் வசித்து வருகிறார். மகன் சந்தோஷ் கடம்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று காலை கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் 12ஆம் வகுப்பு மாணவன் முதல் நாள் பள்ளிக்கு சென்றபோது கடம்பத்தூர் மேம்பாலத்தின் சர்வீஸ் சாலையில் திடீரென காரில் வந்த முதியவர் ஒருவர் பள்ளி மாணவன் சந்தோஷிடம் அட்ரஸ் கேட்டு பேசிக் கொண்டிருந்த போது திடீரென முகத்தில் ஸ்ப்ரே அடித்துவிட்டு மாணவனை காரில் கடத்தி சென்று குடலில் அடைத்து வைத்து துன்புறுத்தியுள்ளார். இதனையடுத்து உடலில் கீறல் தழும்புகளுடன் தப்பித்து வந்த சந்தோஷ் விடையூர் பகுதியில் காலி மைதானத்தில் மயங்கி விழுந்தார். உடனே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் மாணவனை மீட்டு செல்போன் மூலம் மாணவனின் தந்தை சரவணுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசியதை அடுத்து பெற்றோர் சந்தோஷை அழைத்து சென்றனர். அதன் பின்னர் உடலில் உள்ள தழும்புகளுடன் மாணவன் சந்தோஷ் பெற்றோருடன் சென்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். காசிமேடு காசிமா நகர் பகுதியில் மின்சார கேபிள் பெட்டி தீப்பற்றி எரிந்ததை சரி செய்ய மின் ஊழியர்கள் வராததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை காசிமேடு காசிமா நகர் பகுதியில் வீட்டின் பயன்பாட்டிற்கு செல்லக்கூடிய மின்சார கேபிள் பெட்டி திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனால் அப்பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக மின் ஊழியர்களுக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தும் மின் ஊழியர்கள் யாரும் வராத காரணத்தால் ஆத்திரமடைந்து 50க்கும் மேற்பட்ட காசிமா நகர் பகுதி மக்கள் சென்னை காசிமேடு சூரிய நாராயணன் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டு மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்னர் மின் ஊழியர்கள் மின்சாரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே இதுபோன்ற சம்பவம் காசிமா நகர் பகுதியில் அடிக்கடி நிகழ்வதால் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று
இல்லை என்றால் இதுபோன்ற மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் ஆவார் என்று கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவில் வெங்காடு திமுக கிளை செயலாளர் ரமேஷ் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வெங்காடு ஊராட்சியில் திமுக கிளை செயலாளர் வெங்காடு ரமேஷ் கங்கா பவானியின் திருமண நாள் விழாவும் முன்னாள் முதலமைச்சரும் செம்மொழி நாயகருமான கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழாவும் கொண்டாடப்பட்டது. விழாவில் வெங்காடு திமுக கிளை செயலாளர் ரமேஷ் கங்கா பவானி தனது குடும்பத்தினருடன் பங்கேற்று காரணித்தாங்கல் உள்ள அனாதை இல்லத்தில் 300க்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கினர். விழாவில் பங்கேற்ற பின்னர் வெங்காடு திமுக கிளை செயலாளர் வெங்காடு ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டம், பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி திட்டம், முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்காக அன்றாடம் உழைத்து வரும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் ஆவார் என்றும் வெங்காடு ரமேஷ் தெரிவித்தார். விழாவில் வெங்காடு திமுக கிளை செயலாளர் கங்கா பவானி ரமேஷ், அனுஷ்கா, இரம்பேடு மணிமோகன், கருணாகரசேரி, திமுக கிளை செயலாளர் பெருமாள், வெங்காடு மணி, இரும்பேடு நந்தகோபால் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவில்களில் காலியாக உள்ள நாதஸ்வர தவில் கலைஞர்கள் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரையில் வாகை சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயல் இசை நாடக மன்றம் மற்றும் நாட்டுப்புற நலவாரிய தலைவர் வாகை சந்திரசேகர் மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 5 மாவட்டங்களில் வசிக்கும் 149 நாட்டுப்புற நலவாரிய உறுப்பினர்களுக்கு 9,20,300 ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து இயல் இசை நாடகம் மற்றும் நாட்டுப்புற நலவாரிய தலைவர் வாகை சந்திரசேகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோவில்களில் காலியாக உள்ள நாதஸ்வர தவில் கலைஞர்கள் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என வாகை சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கலைஞர்கள் நலவாரியத்தின் சார்பாக மதுரை மண்டலத்தில் 5 மாவட்டங்கள் உள்ளடக்கிய மாவட்டங்களிலே வாழுகின்ற நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற நிகழ்ச்சியாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாட்டுப்புற நலவாரியம் கடந்த நாட்களிலே பல ஆண்டுகளாக குறைந்த நிதி உதவி அரசு வழங்கியதால் பல திட்டங்களை அவர்கள் செயல்படுத்த முடியவில்லை. கிட்டத்தட்ட 22 நலத்திட்ட உதவிகள் இருந்தது. அதில் 3-4 தான் பயன்பெற்று வந்தார்கள். ஆனால் இப்போது நம்முடைய அரசு, நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் நாட்டுப்புற நல வாரியத்திற்கு 1 கோடி ரூபாய் வழங்கியிருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இன்றைக்கு அவர்களுக்கு காசோலையாக அந்த நிதியை வழங்கியிருக்கின்றோம். வாழப்பாடி அருகே இறந்தவரின் உடலை சாலையில் வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுக்கு தூண்டுதலாக இருந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வாழப்பாடி அருகே துக்க நிகழ்ச்சியான சவ ஊர்வலத்தில் மேலமடிக்க சென்ற 2 மீது பட்டாசு வெடித்து காயமடைந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி சூர்யா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் இறந்தவரின் உடலை சேலம் தும்பல் சாலையில் வைத்து இழப்பீடு கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவலிருந்து வந்த ஏத்தாப்பூர் காவல்துறையினர் அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக சாலை மறியல் செய்ய தூண்டியவர்களான சகாதேவன், கமல்ராஜா, மோகன்ராஜ், சேதரத்தினம் ஆகிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடையநல்லூர் நகராட்சிக்குட்பட்ட 6வது வார்டு திமுக கவுன்சிலர் 2 ஆண்டுகளாக மன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதால் 6வது வார்டு காலியாக உள்ளது என அறிவிக்க கோரி நகர்மன்ற தலைவர் ஹபீபுர் ரஹ்மானிடம் 20வது வார்டு கவுன்சிலர் மனு அளித்தார். தென்காசி மாவட்டத்தில் உள்ள நகராட்சிகளில் பெரிய நகராட்சியாக விளங்கக்கூடிய கடையநல்லூர் நகராட்சியில் மொத்தம் 33 வார்டுகள் உள்ளன. இதில் 6வது வார்டு திமுக உறுப்பினர் அப்துல் வகாப் என்பவர் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை எனவும் மன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை எனவும் எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்த 20வது வார்டு கவுன்சிலர் நகர்மன்ற தலைவர் ஹபீபுர் ரஹ்மானிடம் நகர்மன்ற 6வது வார்டு உறுப்பினர் காலியாக உள்ளது என அறிவிக்க கோரி மனு அளித்தார். 6வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட 2 வருஷமாக நகராட்சிக்குள்ளே வரல.
இதனால் அந்த பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள், சுகாதார பிரச்சனைகள், அரசிடம் இருந்து பெறப்படக்கூடிய நலத்திட்ட உதவிகள் எதுவுமே மக்களுக்கு சென்று சேரவே இல்லை. அந்த பகுதி மக்களுக்கும் தேவையான விஷயங்களை அணுகுவதற்கு எந்த விதமான வாய்ப்புகள் இல்லாதனால மக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக கூட அந்த பகுதியில் கடுமையான சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கு. அதே போல் இன்னும் மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு யாருமே அங்கே முன் வரல. அந்த பகுதி மக்களுக்கு நகர்மன்ற உறுப்பினர் இல்லாதனால கடுமையாக கஷ்டப்படுறாங்க. அதனால் இன்றைக்கு நடந்த மன்ற கூட்டத்தில் 6வது வார்டு காலி இடமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் மனு கொடுத்துருக்கிறேன். அதைத் தொடர்ந்து விருத்தாச்சலம் அருகே தீவலூர் கிராமத்தில் வசித்து வரும் இந்து மலைக்குறவர் குடும்பத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை விருத்தாச்சலம் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த தீவலூர் கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட இந்து மலைக்குறவர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் மலைக்குறவர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும் அவர்கள் குடியிருக்கும் பகுதியில் மின்சாரம், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர கோரியும், அதேபோல் திட்டக்குடி அருகே ராமநத்தம் காந்தி நகரில் வசித்து வரும் 40க்கும் மேற்பட்ட இந்து ஆதி மலைக்குறவர் இன மக்களுக்கும் சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தர கோரியும் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை தலைமையில் மலைக்குறவர் இன மக்கள் விருத்தாச்சலம் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள உப்பு நீரை குடித்ததில் 4 பேர் இறந்துவிட்ட நிலையில் சுத்திகரிப்பு செய்து நல்ல தரமான குடிநீர் வழங்க வேண்டும் எனவும் மனுவில் வலியுறுத்தினர். அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் விருத்தாசலத்தில் கடலூர் மாவட்ட குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அக்கூட்டத்திற்கு நான் வந்திருந்த போது விருத்தாசலம் பகுதியில் இருக்கக்கூடிய இருளர் சமூகத்தை சார்ந்த மக்கள், குறவர் சமூகத்தை சார்ந்த மக்கள் முறையீடு செய்தார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளை விருத்தாசலம் கோட்டாட்சியர் அவர்களிடம் இப்போது நாங்கள் மனுவாக கொடுத்து பேசியிருக்கிறோம். தீவலூர் கிராமத்தில் மின்சார வசதி இல்லாமல் மக்கள் மிக பெரும் அவதிப்படுகிறார்கள். பாம்பு, பள்ளி, பூரான் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக குடிமனை பட்டா வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் கேட்டிருக்கிறோம். அரசு குடிமனை பட்டா கொடுக்க வேண்டும் என்று பல முறை வலியுறுத்தியதற்கு பிறகும் கூட அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுகிறார்கள். தமிழக அரசு உடனடியாக குடிமனை பட்டா விஷயத்தில் அரசு அதிகாரிகளுக்கு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்து ஏழை எளிய மக்களுக்கு பட்டா கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்தநாளை முன்னிட்டு புவனகிரியில் பாஜக சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பாஜக சார்பில் சிதம்பரம் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியும் இணைந்து தனியார் திருமண மண்டபத்தில் இரத்த தான முகாமை நடத்தியது. கடலூர் மேற்கு மாவட்டம் சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமினை பாஜக மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தமிழழகன் பங்கேற்று முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் இளைஞர்கள் பாஜகவினர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் செய்த தன்னார்வலர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகாமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக வள்ளலார் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். ஆரணி அருகே கல்லூரி படிப்பு செலவிற்கு பணம் கேட்டு தர மறுத்த தந்தையை மகன் கீழே தள்ளியதில் தந்தை உயிரிழந்தார். இதனையடுத்து காவல்துறையினர் மகனை கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த ஏந்துவாம்பாடி கிராமத்தை சேர்ந்த விவசாயி சிவகுமார் என்பவருக்கு மனைவி கல்பனா, மகன்கள் குகன், மதன், மகள் ஹரிணி ஆகியோர் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு கணவன் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கல்பனா தனது 3 குழந்தைகளுடன் கண்ணமங்கலம் பகுதியில் உள்ள அவரது தாயார் வீட்டிற்கு சென்று வசித்து வருகின்றனர். தற்போது மூத்த மகன் குகன் பெங்களூரில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இளைய மகன் மதன் செய்யாறு அரசு கலை கல்லூரியில் பிகாம் 2ஆம் ஆண்டும், இளைய மகள் ஹரிணி தனியார் கல்லூரியிலும் படித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி 2வது மகன் மதன் ஏந்துவாம்பாடி கிராமத்தில் உள்ள தந்தை சிவகுமார் வீட்டிற்கு சென்று தனது கல்லூரி படிப்பு செலவிற்கு தந்தையிடம் பணம் கேட்டுள்ளார். அப்போது பணம் தர மறுத்த தந்தையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் மகன் மதன் தந்தையை கழுத்தை நெரித்து கீழே தள்ளியதில் சிவகுமார் மயங்கி விழுந்தார். அதன் பின்னர் மதன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். மறுநாள் காலையில் சிவகுமாரின் சகோதரர் வந்து பார்த்தபோது சிவகுமார் இறந்து கிடந்தார். இதனையடுத்து இது சம்பந்தமாக களம்பூர் காவல் நிலையத்தில் சிவகுமாரின் சகோதரர் சுப்பிரமணி சந்தேக மரணம் என புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிவகுமாரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர்.
பரிசோதனையில் உடலில் காயம் இருந்ததும் கழுத்து நெரிக்கப்பட்டதும் மதன் தந்தையை பார்க்க வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து மதனை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி நீதிமன்ற உத்தரவின் நகல் கிடைத்த பின்னர் அமல்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் எழுத்து மூலம் உறுதியளித்ததை தொடர்ந்து சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற போராட்டத்தை லாரி உரிமையாளர்கள் விலக்கிக் கொண்டனர். தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடிகள் கட்டணம் வசூலிக்க மதுரை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து தடை உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி இன்று காலை 8 மணி முதல் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக லாரி உரிமையாளர்கள், லாரி ஓட்டுநர்கள், வழக்கறிஞர் உள்ளிட்டோர் சுங்கச்சாவடி முன்பு லாரிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சம்பவம் அறிந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணைய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் சார்பில் நீதிமன்ற உத்தரவு நகல் தங்களுக்கு கிடைத்தவுடன் சுங்க கட்டணம் வசூலிப்பது நிறுத்தப்படும் என எழுத்து மூலம் உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணைய அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தங்கள் வாக்குறுதி நகலை அளித்தனர். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தூத்துக்குடி மாநகராட்சி மேயர், லாரி உரிமையாளர் சங்க தலைவர் ஜெகன் பெரியசாமி, லாரி புக்கிங் ஏஜென்ட் அசோசியேஷன் தலைவர் சுப்புராஜ், லாரி உரிமையாளர் சங்க இணை செயலாளர் முருகன், வழக்கறிஞர் ஹரி ராகவன், மனுதாரர் பாலகிருஷ்ணன் ஆகியோரிடம் நெடுஞ்சாலைத்துறை ஆணையர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து 4 மணி நேரம் நடைபெற்று வந்த போராட்டத்தை லாரி உரிமையாளர்கள் விலக்கிக் கொண்டனர். குடியாத்தம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்ற கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழாவில் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளுடன் பிரியாணி வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா வரதராமி கிராமத்தில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் குசேலகுமாரி சேகர் தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளுடன் பிரியாணி வழங்கினார். இதில் அறங்காவலர் குழு உறுப்பினர் மகி, ஒன்றிய அவைத் தலைவர் சேகர் உள்ளிட்ட திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் தந்தை பெரியார் அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு வேளாண் துறை சார்ந்த இலவச ட்ரோன் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. கடலூர் தேவனாம்பட்டினம் பகுதியில் செயல்படும் தந்தை பெரியார் அரசு கலைக்கல்லூரி மற்றும் கடலூர் ரோட்டரி சங்கமும் இணைந்து மாணவர்களுக்கான ட்ரோன் பயிற்சி பட்டறை நடத்தியது. தமிழக அரசின் டான்சி என்னும் பாடத்திட்டத்தின் மூலம் தாவரவியல் துறை மாணவர்களுக்காக நடத்தப்படும் பயிற்சி பட்டறை 2 வார காலம் நடைபெற உள்ளது. இதன் மூலம் மாணவர்களுக்கு மத்திய அரசு நிறுவனத்தின் சான்றிதழ் வழங்கப்பட்டு பின்வரும் காலங்களில் மாணவர்களுக்கு தொழில்சார் கடன், வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகள் வழங்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அரசு கலைக்கல்லூரியில் பயிலும் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு துறை சார்ந்த பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி பட்டறை தொடக்க நிகழ்வில் கல்லூரி முதல்வர் ராஜேந்திரன், பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சியில் ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஆலயம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. பொள்ளாச்சி அடுத்து சந்தேகவுண்டம் பாளையம் பகுதியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் கற்கோயில் மற்றும் முழு உருவசிலை அமைப்பதற்கு ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிவத்திரு பொன் முத்து அடிகளார், சிவகுல சிவனடியார்கள் கலந்து கொண்டு பூமி பூஜையை நடத்தினர். கோவில் கட்டுவதற்கு 1/2 ஏக்கர் நிலம் தானமாக கொடுத்த லோகநாயகி தங்கவேல் முன்னிலையிலும் முத்துராமலிங்க தேவரின் தாய் வழி பெறனாகிய நவமணி தலைமையிலும் பூமி பூஜை நடைபெற்றது. விழாவில் பசும்பொன் சித்தர் அறக்கட்டளையின் சார்பில் மகேந்திர பிரபு, கருப்பசாமி, சாந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்தனர். இதில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். குடியாத்தம் RS நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலின் தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் RS நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீற்றிருந்த ஸ்ரீ மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் பக்தர்கள் தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் தேர் மீது உப்பு, மிளகுகள் தூவியும் தேங்காய்களை உடைத்தும் வழிபட்டனர். மேலதாள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து முக்கிய வீதிகளின் வழியாக சென்றனர். அப்போது பக்தர்களுக்கு வழி நெடுகிலும் பொதுமக்கள் நீர் மோர் வழங்கினர். விழாவில் கோவில் தேர் கமிட்டியினர் ஜெயசீலன், முனுசாமி, அன்னை அதியமான் ராஜேஷ் உள்ளிட்ட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ மாரியம்மனை வழிபட்டனர்.
எஸ்பிபியின் பிறந்த நாளில் தாமரைப்பாக்கத்தில் உள்ள நினைவிடத்திற்குள் அனுமதி மறுக்கப்பட்டதால் ரசிகர்கள் வேலையேறி குதித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் பின்னணி பாடகர் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் நினைவிடம் அமைந்துள்ளது. எஸ்பிபியின் 79வது பிறந்த தினமான இன்று பல்வேறு ஊர்களில் இருந்து ரசிகர்கள் எஸ்பிபி நினைவிடத்திற்கு திரண்டு அஞ்சலி செலுத்த வந்தனர். எஸ்பிபி நினைவிடம் கட்டுமான பணிகள் காரணமாக நினைவிடத்திற்குள் பொதுமக்களுக்கு அனுமதி மறுப்பு என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருந்தது. இதனால் பல்வேறு ஊர்களில் இருந்து எஸ்பிபிக்கு அஞ்சலி செலுத்த வந்த ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். முறையான அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தால் ரசிகர்கள் ஏமாற்றம் தவிர்க்கப்பட்டிருக்கும் என வேதனை தெரிவித்தனர். கடந்த ஆண்டு முதலே கட்டுமான பணிகள் நடைபெறுவதாக கூறி பேனர் வைத்துள்ளதாகவும் பிறந்த நாளன்று கூட எஸ்பிபிக்கு சென்று அஞ்சலி செலுத்த முடியாத வகையில் அவரது நினைவிடம் பூட்டப்பட்டிருப்பது பெருந்த ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவரது நினைவிடத்தை நினைவு நாளிலாவது திறக்க வேண்டும் எனவும் ரசிகர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இதனிடையே எஸ்பிபி சமாதி கட்டுமான பணிகள் நடைபெறும் பக்கவாட்டில் உள்ள வேலியை தாண்டி சென்று ரசிகர்கள் அவரது சமாதியில் மலர் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இசைப்பிரியர்களாகிய தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியனின் அன்பு வணக்கம். நான் மதுரையிலிருந்து பாண்டியராஜன், என்னுடைய பெயர் பாண்டியராஜன், மதுரை செல்லூரிலிருந்து வந்திருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 1980 கடந்த 35 வருடங்களாக எஸ்பி பாலசுப்ரமணிய ஐயா அவர்களின் பாட்டுகளை கேட்டு மயங்கி சோகத்திலும் சரி சந்தோஷத்திலும் சரி அவருடைய பாடல்கள் கேட்காத நாள் இல்லை. ஆனால் இன்று அவர் நம்முடன் இல்லை என்று இல்லை என்ற ஒரே காரணத்தால் மிகவும் வருத்தத்துடன் இருக்கிறோம். ஆனால் இதுவரை நான் அவருடைய நினைவிடத்துக்கு வந்ததில்லை. இன்று முதலாக வந்தேன். அவருடைய பிறந்தநாளாக என்று அவருடைய நினைவிடத்துக்கு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வணங்கிவிட்டு செல்லலாம் என்று வந்தேன். ஆனால் இங்கு வந்து எங்களுக்கு ஏமாற்றமை மிஞ்சியது. என்னுடன் 12 பேர் வந்திருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் மதுரையிலிருந்து வந்திருக்கிறோம். ஆனால் வந்தால் இங்கு கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரும் 8ஆம் தேதி மதுரை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21 தொடங்குகிறது. மத்திய அரசு அறிவிப்பு. இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் தொழில் பூங்காவில் ரூபாய் 300 கோடியில் ரோபோட்டிக் பாகங்கள் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மத்திய பிரதேச மாநிலத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்த சோகம். பெங்களூரில் ஆர்சிபி வெற்றி பேரணி கூட்ட நெரிசலில் சிக்கி ரசிகர்கள் 11 பேர் உயிரிழப்பு. மேற்கு வங்கத்தில் புதிதாக ஒரே நாளில் 60 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. மேற்கு வங்க மாநில சுகாதாரத்துறை அறிவிப்பு. இஸ்ரேல் இன்று அதிரடி தாக்குதல் நடத்தியதில் காசாவில் 26 பேர் உயிரிழப்பு. இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 55,000 நெருங்கியது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.